ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. எந்திரிச்சிட்டு வீடை எல்லாமே சுத்தமாக கூட்டி விட்டு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாள் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி மாலை போடுவாங்க. எங்கள் வீட்லேயும் மாலை போடுவாங்க, எப்போன்னு தெரியல. டேட் கன்ஃபார்ம் பண்ணோட்டி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடச்சிட்டு சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கெல்லாம் பூ போட ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக பூ போட்டு முடிச்சுட்டு நிலைவாசலுக்கும் சுத்தம் பண்ணி பூ போட்டேன். ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் துணி வச்சு தான் துடைப்பேன். எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கு போட்டு துடைக்கிறதுலாம் பிடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் நல்லா ஈர துணியை பிழிஞ்சு ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி விட்ருவேன். தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து கோலப்பொடியில் தான் கோலம் போட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கோலப்பொடியில் போடலாம், பசங்க இருக்கிறனால ஃபுல்லாக அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சாப்பீஸில் போடுவேன். இன்றைக்கி சரி கார்த்திகை மாதம் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பொடியில் தான் போட்டேன். இது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு வந்து பூ போட்டுட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு ஏற்றிட்டு தான் பூஜை ரூமில் வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு ஃபுல்லாக ஏற்றிட்டு ஃபைனலாக வந்து என் கோலம் இப்படி தான் இருந்தது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பத்தி காமிச்சிட்டு தீபார்த்தனை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற டைமில் வந்து பசங்கள்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த கும்புற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஆனால் இந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது எனக்குள்ளே நல்லா ஒரு திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் அங்கே நிற்பேன். அப்போ தான் வந்து காலையில் வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மதியத்துக்கு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் வந்து லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சிம்பிளாக தான் செய்யலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு லெமன் தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஒரு லைட்டாக நுர வந்தோட்டையுமே ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சைடிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் சைட் பை சைடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு பொட்டேட்டோவும் எண்ணெயிலே நல்லா வணக்கி விடணும். பொட்டேட்டோ வந்து முக்காப்பாக தான் வந்ததுக்கப்புறமேட்டு தான் ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். ஃபுல்லாக முக்காப்பாக தான் வெந்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வணக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். வணக்கி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அகெயின் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன். லெமன் ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து மிக்சர் கேட்டிருந்தாங்க. அப்படியே கையோட பேக்லேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு கிச்சன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக பாத்திரம்லாம் இருந்தது. சரி எல்லாம் 1 by 1 கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு தான் ரெடி பண்ணேன். ராகி புட்டு தான். ராகி மாவு 1 டம்ளர், தேங்காய் துருவுனது, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து இது நாட்டு சக்கரை. ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவை போட்டுட்டு தண்ணியும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து கிண்டி விடணும். கட்டி வராமல் நல்லா கிண்டி விட்டுட்டு இட்லி பானையில் தான் நான் இன்றைக்கி புட்டு வேவிச்சேன். அதனால் இட்லி பானையில் இட்லி துணி போட்டுட்டு மாவை வச்சுட்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மாவு, அப்புறம் தேங்காய் இப்படி தான் வச்சுட்டு பானை வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இட்லி பானை சூடானதுக்கப்புறமேட்டு இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். பவுலில் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்போ தான் வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சி வரும். அதனால் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. பால்கனியில் நின்று தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 கழுவவும் ஆரம்பிச்சிட்டேன். பாதி பாத்திரம் கழுவிட்டு மீதி பாத்திரமும் அப்படியே 1 by 1 கழுவுனேன். சண்டே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தனால துணி எல்லாமே வந்து ஹாலில் வந்து காய போட்டிருந்தேன். கொடிக்கவுரு கட்டி ஹாலில் காய போட்டிருந்தேன். ஸோ அதுதான் எடுத்து நல்லா ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. சரி பெட்டில் போட்டு எல்லாம் 1 by 1 மடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இன்னும் கொஞ்சம் துணி எல்லாமே துவைக்க வேண்டியது இருந்தது. அதையும் கையோட ஊற வச்சுட்டு சோப் போட்டு துவைச்சி அலசி காய போட்டு மதியத்துக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு
இன்றைக்கி வந்து மாவு வேறு இல்லை, ஈவினிங் வந்து மாவு அரைக்கணும், அதனால் அதுவும் கையோட ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கும் அரிசி ஊற வச்சிட்டேன். உளுந்தும் வந்து அப்பயே எடுத்து வச்சுருவேன், அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது ஊற வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு கடையல் தான் செஞ்சுருந்தேன். வெறும் பாசிப்பயிரை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 15, தக்காளி, அப்புறம் காரத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது வந்து குக்கரில் வந்து நீங்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு குக்கரை போட்டு விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஹையில் வைங்க. வச்சுட்டு நல்லா குக்கர் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நான் ரசத்துக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து சீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு இதெல்லாமே மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்சி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம புளி தண்ணியும் எடுத்து ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பொரியல் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சைட் பை சைடாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லா பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்த ஒட்டியுமே அந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி வச்சிட்டேன். எப்போவுமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து சமைக்கும் போது வந்து பாத்திரம் வந்து கம்மியான குவான்டிட்டியில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பாத்திரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து அப்பப்போ கழுவிட்டு அதே பாத்திரத்துலேயே பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதிலே வச்சுக்குவேன். இப்போ வந்து இதை கழுவிட்டு அதே கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். கத்திரிக்காய் கிரேவி இது மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் கத்திரிக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியிலையும் போட்டு வச்சிட்டேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகு பொடி தான். அது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காயையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. குழஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு கத்திரிக்காவை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். நல்லா எண்ணெயிலேயே தான் இது பண்ணணும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்தா போதும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வணக்கி விடணும். சிம்லேயே தான் வச்சு வணக்கி விடணும். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே குக்கரும் விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு சரி பருப்பை வந்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கடைய தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் மத்தில் தான் கடையணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கரண்டிலாம் போட்டு கடையாதீங்க. நல்லா மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த பாசிப்பருப்பு கடையல் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய், கடுகு, உளுந்து வச்சுட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்க வரணும். ரொம்ப கொதிக்கலாம் விட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே அதிலே வணங்கிருச்சு. அதனால் ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து பாத்திரமும் வந்து அப்பப்போ கழுவி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு மதியமாக உட்காந்து சாப்பிட்டு கழுவுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்ய கழுவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பொரியலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுப்பு மேடை எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே காலையில் சமையல் வேலையை முடிஞ்சிருச்சுனாவும் மதியம் முடிஞ்சாலுமே சரி மேக்ஸிமம் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு, பாசிப்பருப்பு கடையல், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல், ரசம், தயிர் வந்து நேற்று வச்சதே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி தயிர் போடலை, அந்த தயிரே விட்டாச்சு. அப்புறம் காலையில் லெமன் ரைஸ் பாப்பாவுக்கு கிளறினதில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதுவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி லஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து என்னோடய கிச்சன் வந்து மதியம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த அளவு மாதிரி தான் வச்சுருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.